ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. இந்த நேரத்தில் உன்னிடம் நான் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் தங்கமே. ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என் குழந்தையே. இந்த நேரத்தை நீ எனக்கென ஒதுக்கி என் வாக்கை கேட்க வந்த என் செல்வமே, நடக்கப் போவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதிரிகளிடத்தில் மாட்டிக்கொண்டு அவர்களினிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு அதை எப்படி மீட்டெடுப்பது என்ற எண்ணத்தில் தவித்து கொண்டிருக்கும் என் செல்வமே, உன் எதிரியின் கைப்பிடியில் இருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்கத்தான் உன் அன்னை உன்னை தேடி உனக்கான வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். இதை இறுதி வரை கேள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உனக்கு புரியாமல் தலைகீழாக அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதை பற்றி தெரிந்து கொள்ள, அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல், எந்த வழியில் எது வருகிறது என்று தெரியாமல் பல விஷயங்களில் வீழ்ந்து இடுகின்றாய் அல்லவா? இனி எதிரிகளுக்கு எதிராகவே நின்று உன்னை எதிர்க்க இங்கு ஆட்கள் அதிகமாகிவிட்டார்கள் என் தங்கமே. நீ என்ன நினைப்பாய் என்று கூட அவர்கள் இப்பொழுதெல்லாம் நினைப்பதில்லை என் தங்கமே. ஏனென்றால் உன்னை எதிர்க்க அவர்கள் துணிந்து விட்டார்கள் என் குழந்தையே. இனி உன்னுடைய அன்புக்காகவோ பாசத்திற்காகவோ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்து விட்டார்கள் என் தங்கமே. ஆனால் நேருக்கு நேர் உன்னை எதிர்க்க துணிந்து நிற்பவர்கள் பிள்ளையே, நிமிடத்திற்கு நிமிடம் உன் குடும்பத்தை பற்றி அங்குமிங்கும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே. பொறாமை எண்ணம் எப்பாடுபட்டாவது தன் குடும்பத்தை உருப்படியாக்கி விட வேண்டும் என்று உன் எண்ணத்தில் எத்தனையோ சிரமப்பட்டு எத்தனையோ காயங்கள் பட்டு உன் வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை அடி வந்தாலும் அதை வாங்கிக் கொண்டு உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ தடுமாறி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. இதை பார்க்க கூட கண்கள் வைத்து உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு அவர்கள் உன்னை வைத்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. பிள்ளையே, கண் திருஷ்டிகள் அதிகமாக தான் இருக்கிறது உன் குடும்பத்தின் மீது. உன்னை பார்த்து பார்த்து அதே போல அவர்கள் செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உன்னை விட அதிகமாக கட்ட வேண்டும் என்று உன்னை பார்த்து தான் சிறிய வேலையாக இருந்தாலும் அதை போல செய்துதான் அவரது குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என் தங்கமே. கண் திருஷ்டி உனக்கு அதிகமாக இருக்கிறது. அதை எப்படி நான் உன்னிடம் சொல்வது? நீ எப்படி அதை புரிந்து கொள்வாய்? ஒன்றை நான் சொல்கின்றேன் கேள். ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் நீரை நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சைங்கனியை போடு என் தங்கமே. உன் வீட்டில் அதிகமான கண் திருஷ்டி இருக்கும் இடமாக இருப்பதில் என்று அந்த கனியை தனது உள்ளே செல்லும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டிகள் இல்லை, எதிர்மறை ஆற்றல்கள் இல்லை என்றால் அந்த கனி மேலே மிதக்கும். தங்கமே, கண் திருஷ்டிகள் போக்க இப்பொழுது நான் சொன்னதை அடிக்கடி செய்வது நல்லது பிள்ளையே. கண் திருஷ்டிகளை எடுத்துவிடும் என் தங்கமே. பிள்ளையே, உன் கைகளால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன்னை பிழைக்க வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்லதையே நீ செய்வது
தீய சக்தியும் தீய காரியங்களும் யார் வேண்டுமானாலும் செய்துவிட போகட்டும். நல்லதை மட்டும் நீ செய். உன் மனதையும் மாற்றிக்கொள்ளாதே. உன் மனதையும் கெட்ட வழியில் போக விட்டு விடாதே. இந்த நல்ல மனம் உன்னிடம் இருப்பதால்தான் விரைவே இந்த கர்மவினை உன்னை விட்டு துளைந்து உன் வீட்டில் இருக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் சரி, தீய சக்திகளுக்கும் சரி, எதிர்மறை ஆற்றல்களுக்கும் சரி விரைவில் சென்றுவிடும் பிள்ளையே. உனக்காகத்தான் நானும் சரி, என்னோடது சேர்ந்து சில தெய்வங்களும் சரி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. நான் அறிவேன் அல்லவா? அதை என்னிடத்தில் தெரிவிக்கத்தான் வந்திருக்கின்றேன். சில சொந்தங்கள் நீ கட்டிய உறவிலிருந்து வந்த சொந்தங்களுக்கு, நீ பிறந்த வழியிலிருந்து வந்த தூரத்து உறவுகளும் உன் வீட்டில் எப்பொழுது யமனுடைய வசம் வரும் என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. யமன் வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என் பிள்ளையே. அதற்கென்ன அர்த்தம் என்று தெரியுமா? உன் வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கர்த்தம் போல உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை அப்படித்தானே இருக்கிறது பிள்ளையே. இப்பொழுதெல்லாம் எப்போது பார்த்தாலும் வாழ முடியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் சாவு வரும் என்று என் வாயில் வரும் என்று வார்த்தைகள்தான் அதிகமாக நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதை காயப்படுத்திவிட வேண்டாம் என்பதற்காகத்தான் கூறாமல் இருந்தேன். அதிகமாக காயப்பட்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, இந்த வார்த்தைகளை பேசாதே. வெறுப்பாக எதையும் செய்யாதே. வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரவேண்டும் பிள்ளையே. ஏனென்றால் கூடிய விரைவில் உன்னிடமிருந்து கட்டுக்கள் அவிழ்க்கப்பட போகின்றது என் தங்கமே. நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கத்தான் போகிறது. கேட்டதையெல்லாம் கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்கமே. என் மீது இருக்கும் உன் சங்கடங்கள் அழகிழந்ததாக இருக்கிறது பிள்ளையே. என் மீது வருத்தப்படாதே. சந்தித்த உன் வாழ்க்கையில் இழக்க வேண்டும் என்ற உன் தாயின் தந்தைக்கு முன்னால் இருந்து விதிக்கப்பட்டது இது. நீ கண்களால் பார்க்கத்தான் வேண்டும் தங்கமே. உன் தகப்பன் பட்ட பாட்டையும் உன் தாயார் பட்ட பாட்டையும் நீ பார்த்திருப்பாய் பிள்ளையே. உன் சந்ததியில் ஒவ்வொருவரும் சிரமப்பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு வாழ்க்கையில் வெறுக்கும் அளவிற்கு நோய் நொடி கொடுத்து இறுதியில் தன் உயிரை பறக்க வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே. இதற்காகத்தான் வாழையடி வாழையாக அவர் அப்படி ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்களின் திட்டத்தை செயல்படுத்துவது போல உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளுக்கு யம மன்னனை உன் வீட்டில் வாசலுக்கு அழைத்து விடுவாயா போலதானே இருக்கிறது தங்கமே. வார்த்தைகளை சற்று திருத்திக் கொள்வாயா? உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க அந்த அளவுக்காகது உன் வார்த்தைகளை கவனமாக வெளிவிட வேண்டும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக இந்த கர்ம வினைகளும் தீய சக்திகளும் காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே. நாவை கட்டுக்கொள்வை. அக்கிரமான வார்த்தைகளை பயன்படுத்தாதே எப்பொழுதுமே. எனது சாவு வரும் என்ற வார்த்தை வெளிப்படுத்தாதே. எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதே. நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். நாவை கட்டுப்படுத்து தங்கமே. இன்று இரவு நான் சொன்ன மணிக்குள் ஒரு செய்தி உன் செவிகளுக்கு வரும் பிள்ளையே. அது உன் வீட்டில் நடக்க வேண்டிய காரியம். அதை அவனுக்கே திருப்ப விட்டு விடுவோம். அது உன் உறவினர்களிடமிருந்து எங்கிருந்து வரப்போகிறது என்பதை பார் என் செல்லமே. விதியில் இருக்கும் உன்னை தப்பித்து வைத்து விட்டு கொண்டே இருக்கிறேன். மிக பெரிய ஒரு கண்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். அது உனக்கு இப்பொழுது சொன்னால் புரியாது. நேரம் வரும்பொழுது புரியும் தங்கமே. செல்லமே, கவனமாக வார்த்தைகளை விடு என் பிள்ளையே. நாவை கட்டுக்குள் வைத்து பழகு என் தங்கமே. என்றும் உனக்கு
துணையாக நான் இருப்பேன் என் தங்கமே. என் பிள்ளையே, நாவை கட்டுப்படுத்திய நான் சொன்ன வார்த்தைகளை அலட்சியத்தோடு எடுத்துக்கொள்ளாதே. ஓம் சக்தி சொல்லும் வார்த்தைகள் உண்மை, ஓம் காளி சொல்லும் வார்த்தைகள் உண்மை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பவர்களின் அழிவை காணப்போகிறாய் என் தங்கமே. நீ அவனை அழிக்க வேண்டும், அவன் கண்களால் காணப்போகிறான். நீ நடத்தியே தீர வேண்டும். உன் எதிரியின் கையில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பேன் நான். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் தாய்க்கு உன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்து. இந்த பதிவின் கீழ் கமெண்டில் ஓம் காளி தாயே போற்றி எனும் வார்த்தையை பதிவிடு. நான் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றேன். உன் எதிரிகளை அழிப்பதற்காக நீ கொடுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் இந்த தாயை இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என் தங்கமே. இந்த தாயை உற்சாகப்படுத்து என் பிள்ளையே. நம்பிக்கை இதோ என்று கூறுவை என் தங்கமே. நான் உன் கர்ம வினையிடமிருந்தும் தீய சக்திகளிடத்திலிருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த தாய்க்கு நம்பிக்கை கொடு. நான் காத்திருக்கின்றேன் பிள்ளையே. எல்லாவற்றிற்கும் உன்னை நான் எந்த கவலையும் பட்டுவிட விடமாட்டேன் என் தங்கமே. உன்னை நான் காப்பாற்றி அனைத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொடுப்பேன். உனக்கு எவ்வித பிரச்சனை வந்தாலும் அதை அவ்வப்பொழுது சமாளிக்க கற்றுக் கொடுப்பேன். வாழ்க்கை பல அடிகளை தரலாம், அது அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள பழகு என் தங்கமே. எதையும் அவ்வளவு எளிதில் எடுத்துக்கொள்வதை விட்டுவிட்டு எதை செய்தாலும் ஒரு காரண காரியத்தோடு செய்து பழகு என் தங்கமே. நான் சொன்னதை மறந்து விடாமல் செய்துவிடு. உன் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டி, தீய சக்தி, தீய எண்ணங்கள் அனைத்தும் அந்த எலுமிச்சையுடனே போகட்டும் தங்கமே. இதை மறந்து விடாதே, செய்துவிடு என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.